கொண்டு வந்த பரிய பணம் தாமரையே அல்ல இது தாமரையே பரியப்பழம் மாம்பழம் எல்லாம் மாலப்பழம் கொண்டு வந்தேன்னு காது கொடுத்து கேட்ட கன்னிப்பெண்ணாள் தாமரை எந்த விதமாக குட்டிக்காரா மாலப்பழம் அப்படி இப்படின்னு சொல்றியா இரு காது பொண்ணைய அம்மா இங்க மாமா என்று அரங்கமிட்டு வருகிறார் தாமரை பெற்ற நீ என்ன அம்மானு போய் கேக்குறது நானே இங்கிருந்து சத்தம் போடுறேன் அத்தை வாங்கத்த வெளியே என்று அரங்கமிட்டு கத்துறாரு நேரா எங்க அம்மாவோட அத்தைங்கிறியா இப்ப பாரு எங்க அப்பா காதல கேட்டு உன்னோட நிலைமை பாரு என்று சொல்லும் போது அப்ப அரியநாச்சி ஓடோடி வந்து எந்த விதமாக தாமிரபத்திரி அம்மான்னு சத்தம் போட்ட உடனே வெள்ளிமலை நாட்டு அரசு ஓடோடி வந்து அட ஏன் பிள்ளை எப்படி கத்துறான்னு அப்ப அதுக்கு தாமரை பார்த்துட்டு அம்மா அம்மா நான் விளையாட வாரன்னு வழக்கம் போல கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன் இல்லம்மா நேற்றுக்கு விளையாட வரணும்ட்டு காட்டுக்கு போனா நாளைக்கு நான் விளையாட வரேன் வரும்போது உனக்கு மூலம் கொண்டு வரேன் கந்த மூல பதார்த்தம்னு சொன்னானுமா கந்த மூல பதார்த்தம் கொண்டுட்டு வந்திருப்பான்னு சொல்லி நான் போய் கேக்குறேன் மாம்பழம் எல்லாம் மாலப்பழம் கொண்டு வந்த கோவப்பழம் எல்லாம் கொண்டு வந்த பரியப்பழம் கந்த மூல பதார்த்தம்னு சொல்றது கோவப்பழம் கொய்யாப்பழம் பெலாப்பழம் கிளாப்பழம் மாம்பழம் இதுகளைத்தான் கந்த மூல பதார்த்தம்னு சொல்றது உனக்கு மாம்பழம் எல்லாம் மாலப்பழம் கொண்டு வந்து சொல்றானுமா நம்மை வாங்கன்னு கூப்பிட்டு சொல்றா நீ அப்பனை கூப்பிடுவே இல்லம்மா அது மாதிரி என்னை கூப்பிட்டு சொல்றா என்று சொல்லும் போது ஓடோடி வந்து அத்தை யாருங்க அத்தை ஆமாங்க அத்தை இவ்வளவு நாள் நீங்க நானாரோட தெரியாம இருந்த இப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாமனுக்கு போயிட்டாங்க கூப்பிடுங்க தம்பி யாரும் நம்மளுக்காக அளவு ஊருக்குள்ள சொல்லி கொடுத்தா அப்படி இருக்குது நீ என்ன பண்றது தெரியல அவர் கண்டா உரைச்சு போடுவாரு பேசாம அப்படி சொல்லாத தமிழர்னு சொல்லி மாமா அப்படின்னு சத்தம் போட்டார் ஓ இது மீறிடுது இது நாமளே போய் சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதுதான் இது போல் ஆகட்டும் என்று தாமரையினுடைய அம்மா அரியநாச்சி ஓடோடி வந்து எந்த விதமாக ஐயோ சுவாமி மன்னவா அங்கிருந்து வந்து என்னை அத்தைங்கிறான் உங்களை மாமாங்கிறான் பிள்ளைக்கு ஏதோ மாலப்பழம் கொண்டு வந்துருக்கிறான் இந்த அநியாயத்தை வந்து ஆந்திர வேலையில வந்தவா என்று அரகமிட்டு என்னது அத்தை என்னை மாமா கொடுவாளைங்க என்று சொல்லி பேசும்போது பக்கத்துல கோட்டை தலையாரி ஒத்தளத்தில் இருக்காமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவகன் எல்லாம் நின்று கொண்டு வெட்டி சோத்து தண்டங்களா காத்துல இருந்து வந்து எங்களா அத்தை மாமான்னு கூப்பிட்டுருக்கிறான் காத்துக்கு நிக்கிறீங்களாடா காலத்துல கட்டி வச்சு அத்தை மாமாங்கிற சொல்லி மறக்க வரைக்கும் அறிஞ்சுடா என்று அப்படியே கொண்டு போய் கழுத்துள்ள கட்டி வச்சு சேர வந்து சேவகன் கையில் எடுத்து சேரனுக்கு கொல்லுறாங்க கையில் எடுத்து ராஜனுக்கு பட்டாடி ஆயவா என்று சொல்லி
ராமா ராமான்னு சிரிக்கிறத கண்ணுல பார்த்து காதல கேட்டுட்டு ஆறு ஓட்டத்துல யாரு கொத்தளத்து அரமனை தலையாரு யாரு ஏய் தம்பி நாம கை வரைக்கும் அடிக்கிறோம் அவன் அத்தா மாமான்னு சிரிக்கிறானே இனி ஏதாவது நடத்தா சம்பளம் வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் வாழாம அரசுல இருந்து போய் சொல்லிடுறாங்க என்று ஓடாடி வந்து வெளிவராட்டார் சார் தாசராஜனை பார்க்கின்ற விதமாக நாங்க அடிச்சு பார்த்தோம் சாமி எடுத்த அந்த பையனை அடிச்சோமுங்க அடிக்கலம்மா ராமா ராமான்னு சிரிச்சிட்டே தான் இருக்கிறேன். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆளானவங்க சிரிச்சிட்டு வரைக்கும் நீங்க நாங்கள் அடிச்சோம் கையெல்லாம் வலிக்க நாங்க அடிச்சோமுங்க அப்புறம் ராமா ராமான்னு சிரிச்சிட்டே இருக்கு. கைய பாருங்க சாமி நானும் ஒரு செத்து போவேன்னு நினைச்சேன் அடி மேல விழுந்து ஒரு சிரிக்கிறான்னு சொல்லுறாஜி அவனுக்கு எதாவது பைத்தியம் முடிச்சிருக்கோமோ என்னமோ தெரியலையே எப்படி இத்தனை அடி வாங்கிட்டு சிரிக்கிறான்னு ஆலோசனை பண்றதுக்குள்ள வெள்ளி வளநாட்டு அரியனாச்சி தாமரையனுடைய அம்மா ஓடோடி வந்து தன்னுடைய மன்னவனை பார்த்த மங்கையானதான் சொல்லுறது சுவாமி மகளா கொஞ்சம் கூட யோசனை இல்லாம நாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த புள்ள வயசுக்கு வந்த அன்னைக்கு சாதகம் பார்க்கிற போது 3 நாளுக்குள்ள சீர் பண்ணி ஊருக்கு காட்டிடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 1 வார காலம் ஆகி போச்சு. 1 வார காலம் ஆனாலும் பரவாயில்ல. எப்படியோ இந்த பிள்ளைக்கு சீர் பண்ணுறது ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு ஆகாதவங்க சில பேரு என்னடா நீ பண்ணையத்தில் இருக்கிறீல்ல உன்னை வச்சு சீர் பண்ணுனாங்களே நீங்க உடம்பு மாப்பிள்ளைக்கு தான் சீர் பண்ணிக்கிறாங்க நீ போய் பொண்ணு கேள்றான்னு நம்மளுக்கு வேண்டாம் அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதைய மனசுல வச்சுட்டு எத்தனை நாள் கேட்டுக்கிறாங்க யாராவது நம்மளுக்கு பதில் சொல்லியிருக்கிறானா இன்னைக்கு சொல்றான்னா இவனுக்கு யாரோ உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியுது. அது தெரியாம நாம இவன் அடிச்சா மூலமா அடிக்கிறா இனி அடிச்சா செத்து போயிடுவான். அப்ப நாளைக்கு இந்த ஊருக்கு என்ன பேசுறேன் இவனை வச்சு சீர் பண்ணி பொண்ணு கேட்டதுக்கு அடிச்சு கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி ஊர் பணவீருமே வேண்டாத வேலையாகி போயிருமே என்ன முன்னவா செய்யறது கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களே. அது சரி இப்ப கேட்கறது 4 பேருக்கு தெரிஞ்சு அதனால தப்பு இல்லையா என்ன பண்ண செய்யறது என்று சுவாமி எனக்கு என்னமோ சோசிய காலத்துல சரியா போச்சு. 3-4 காலத்துக்கு மேல குடும்பத்துல குழப்பம் வந்து நேரணும்னா அதே மாதிரி நடந்து போச்சு. நம்மளுக்காக அந்த 4 பேர் பயிருக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தை கண்டன பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனா நீங்க கட்ட வச்சுக்கிட்டு எங்கேயோ போய் குழச்சிக்கிட்டுன்னு சொல்லி சாப்பிட்டு மனவாங்க எங்கேயோ போட்டு போய் கட்ட அவுத்துட்டு எங்கேயோ போன சொல்லி உடனே பிடிச்சி தள்ளி போய் அல்லை கடத்தி வச்சுருவாங்க ஓடுங்களா என்று அப்படியே நல்லது சுவாமி என்று ஓடோடி வந்து ஏய் தம்பி கட்ட வச்சு விடுற எங்காலும் போயிடுறியா அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய சாமி எந்த விதமாக ஜெய் பரவராஜ் கோலோ நீங்க என்னடா இங்கே போய் சொல்றது அவத்தோட அப்புறம் நான் பாக்குறேன் சொல்லி சரி அபிமாடு சொல்றதை நாங்க செய்ய வேண்டியதானே என்று கட்ட விட்டு விட்ட உடனே பொண்ணுட்டு வந்த கல்லு மூட்டையை வாசப்படியால தலைக்கு வச்சு பொண்ணு கொடுக்காம போக மாட்டேன்னு எடுத்துட்டாரு உன்னுடையா கொண்டு வந்த கல்லு மூட்டைய தலைக்கு வச்சு 3 நாள் ஆனாலும் பொண்ணு கொடுக்காம போக மாட்டான்னு வாசப்படியில வந்துட்டு இருக்கிறார் குருடையா சுவாமி. அவன் அப்படியே கையை பிடிச்சி எடுக்க போனாங்க சேவக. வேண்டாமப்பா அவன் வந்து பண்ணாதீங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இனி நாங்க பார்த்துக்கிறோம் என்று
நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்ன உடனே பொன்னாகலவி பொற்கொடியான அந்த அரியனாட்சி பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்னு பெரியவங்க சொல்றாங்களே அப்ப அந்த பெத்த மனம் அல்லவா எந்த மனமாக சொல்லிகளா சோழகிளையா ஆடிகளா பசங்களையோ சுவாமி மன்னவா நாம மாளிகைய பெண்ணாளத்தே பெண்ணாளத்தே ஒரு மாட்டுக்காரன் பெண்கேட்ட விரிவாசமோ விரிவாசமோ கோட்டையில பெண்ணாளத்தே பெண்ணாளத்தே ஒரு குட்டிக்காரன் எங்கே கோவிலியாச்சே என்ன செய்யணும் மாட்டுக்காரன் பெண்ணு கேட்கிறானே மாட்டில பெண் வளர்த்தி குட்டிக்காரன் பொண்ணு கேட்கிறானே என்று அழுது வளர்க்கும் போது அப்ப அந்த வெடிவள நாட்டு அரசர் எந்த விதமாக பெண்ணே அரியராட்சி சுவாமி ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் சரிங்க மாண்டாறு வருவதுண்டோம் மாநிலத்துல சரிங்க ஏனோ உட்கார்ந்து கழுதான் அவன் பெண் கேட்கறது மாறவா போகுது கேட்டது கேட்டது தானே அதை நினைச்சிட்டு இப்படி கேட்டானே அழுகிறத விட இதுக்கு மேல நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமா நாம கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். அதாவது நம்மளுக்கு அரண்மனை ஆஸ்தானம் இருக்குது சொற்சகம் இருக்குதுன்னு சொல்லி சீருக்கு ஆளுக்காரன் விட்டது ரொம்ப தப்பு. உங்க அண்ணன் போட்ட 12 பேரும் என்னதான் இருந்தாலும் ஒரு மாமச்சனாலதான் அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா பிள்ளை கீழே வைக்கிறவன் நேர்ல வந்து பார்க்காம இல்ல நேர்ல வராட்டி நம்ம ரகசியத்தை சொல்லாம ஆளுக்காரங்கிட்ட நம்ம ஆளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களே அந்த அளவுக்கு நாம மோசமா போயிட்டுமா என்னமோ பண்ணிட்டுன்னு ஒரு வேலை மனசுல இருக்கிறான். ஆனா இங்க நடக்கிற விஷயத்த போற ஆளுகளும் ஒழுக்கமா சொல்றானுங்களா இல்ல ஏதாவது வளர்றானுங்களா அப்படின்னு அதுவும் தெரியாது. நல்ல தகுந்த மரியாதையோட ஒரு மாமா மச்சனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம செய்யணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி காலையில நேரமே நாமளே பொண்ணு நாட்டுக்கு போலாம். இல்ல ஒரு வேளை இப்ப கூட ஒரு ஆளம் இருக்கலாம். ஏன்னா நாங்க வாழ்க்கை சீர தண்ணி வைக்கணும்னு ஒரு வாழ்க்கை சொல்லிவிட்டாங்கல்ல, அதுக்கு ஆளுக்காக போக சொல்லி பார்க்கலாம். ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பா இங்கே இருந்துக்கலாம். வரலைன்னா அதுக்கு மேல நாம போனா போதும். அவர் அங்கேயே படுத்து நாளைக்கு பொன்னிவன் நாட்டுக்கு போறது
ஆ? என்ன சொன்னாங்க சரி சரி இன்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க சீர் வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்கிறாங்க உடனே கல்யாணத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த விவரத்தை சொல்லி மாப்பிள்ளை ஏற்பாடோட போய் கூட்டிட்டோம் சரி சரி ஓடு ஓடு அப்படியே வந்துடலாம் வரலாம்னு தான் இருந்தாங்க இங்க நடக்கிற விஷயம் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி சீக்கிரமா கொடுத்தோம் நல்லது ஓடு ஓடு என்று சொல்லுவாரே ஓட்ட தலையாரி ஒத்தளத்து இருக்காமன் ஆறுதலை தலையாரி அவர்களோட சேர்ந்தமாக ஏடா தம்பி அண்ணா அன்னைக்கு நாமளா போனோம் நாமதான் போன சரி சரிப்பா ரொம்ப நாள் ஆயிடுது மனம் மாறி இருந்தா இருக்கு போய் பார்க்கலாம்ப்பா புறப்பட்டு நடந்து வருகிறான் வெளிவள நாடு விட்டு நடந்து போவோம் என்று தேடி வரும்போது விக்னேஸ்வரன் கோயில உட்காந்து நாகரத்திகள் பேசிட்டு இருந்தார் வந்திருந்து வாட்ட தலையாரி ஒத்தளத்து இருகாமன் அரவணை தலையாரி ஆளுபட சேவகன் வந்து சரண ஜன்மம் சாச்சிட்டாங்க சாமி சாமி கும்பிடுறோம்டா ஏப்பா சாமி அன்னைக்கு நாங்க வெளியில நேரத்துல இருக்கு அன்னைக்கு வந்து சீர் சொல்றோம் அப்படியா அதுக்குள்ள மறந்துட்டேன் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்க நாட்டுல நல்லா இருக்கிறாங்க எங்க அம்மனி நல்லா இருக்கிறாங்க நல்ல விவசாயம் எல்லாம் அது எக்கச்சக்கம் நல்லா கொட்டை போட்டு இருக்கிறாங்க ஆறு கொட்டை கொட்டை போட்டு இருக்கிறாங்க கட்ட கொட்டை மழையெல்லாம் நல்லா பேசி இருக்குது சாமி சீராதைக்கு ஒரு குட்டி ஆடு வச்சிருக்கிறான்னு ஒரு பையன் அவன் தான் தடுக்க வச்சு கட்டி ஆமாங்க இருக்கிறாங்க அவனே என்னங்க அப்புறம் வீட்டுல தான் இருக்கிறாங்க கூட்டிட்டு வர சொல்லுவாங்க பாப்பா உள்ளுக்கு நல்ல காரியம் ஆமா சாமி காலையில பச்சில் வெடிக்க பச்சில் வெடிக்க சரி சரி ஆமாங்க வீட்டு போய் சொல்லு தள்ளி முடியுங்களா போய் சொல்லு சரி சாமி நடக்குது ஆமா இங்க நடந்துருக்கு சரி சொல்லிக்கிறா நான் ஒரு அக்கன்னு பாத்தியா ரொம்ப நேரம் பொழுது நடந்து வராங்க வீட்டுல போய் தவிர்த்து போய் தண்ணி குடின்னு சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லு வீட்டை தேடி நடந்து வருகிறார் அது எப்படியோ போட்டு பயங்க சீர் பண்ணா சரி கல்யாணம் பண்ணாலும் சரி உங்களுக்கு உழ வைக்கும் நீங்க உழ வைக்கிறதுக்குள்ள கூட போயிடு அது எப்ப சாப்பிட்டுறீங்களா என்னமோ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறீங்க சாமி இன்னொரு நாளைக்கு வந்தா செஞ்சுக்கிறோம் போயிட்டு வரேன் அது செலவுக்கு தான் காசு கொடுக்கலாம்னு காவலர் குச்சி கொண்டு போயிட்டாங்க ஆமா நீ எப்ப வந்துட்டு நடந்துட்டு கிடக்குது பாபா அதுக்குள்ள போய் நீங்க போறீங்க பார்த்து போங்க வைங்க ஆமா ஆமா சரி 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 போங்க போங்க பாத்தீங்களா சுவாமி நீங்க என்ன சொன்னீங்களோ அதே பிரகாரம் தான் நடந்திருக்கு அன்னைக்கு உங்களுக்கு போய் என்ன சொன்னாங்களோ தெரியல நடந்த ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இவங்க சொன்ன விதம் அவங்க வராம பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணவா செய்யறதுன்னு ஒண்ணு கவலைப்படாத காலையில நாம நேரமே கொட்டி வச்சு கேட்டு போயிடலாம் நாம போய் பார்த்து ஒரு மாமா வச்சு நாமளா போய் பார்த்து கேட்டு வரதான் அவங்களுக்கு போன சேர்த்து நீ ஒண்ணு கவலைப்படாத வெளிய வரைக்கும் நல்லா பாதுகாவலா இருக்கு காலையில நான் போய் பார்க்கலாம் என்று
காலையில நாம போய் பார்க்கலாம் என்று வெளிவன நாட்டு அரண்மனையில பந்தம் முடிச்சு வாக்கல காவலாளிக சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறார். வெள்ளி விளநாடு ரிஷியகிரி இரவு 1 மணி நேரத்திற்கு வடக்கு ஆதி கைலாசம் பொன்னாவரம் தன்னாசி கோமையில் தங்க விளந்தரிச்சு தூங்கி கொண்டிருந்தோம். ஆயவருக்கரைக்கு அது நேரா செடுக்கிட்டு கண் விழித்த தியானத்தின் வழியாக ஞான கண்ணால் பார்த்துட்டார் உலகளந்த கொடுத்த வரத்துல உறவு வந்து நேர்ந்தது. அந்த வரத்துல தவ குறைச்ச வேளாளருடைய சீரு வெடிக்கிறதுக்குள்ள நாம போய் நடத்திட்டு வரணும். காலாளருடைய சீரு கைலாயத்திலிருந்தே நாம போலாம் என்று சொல்லி வனப்பெருச்சங்கடத்தை இடது கையில முடிச்சு சேகண்டி எடுத்து வலது கையில முடிச்சு சங்கநாதம் பண்ணுகிறார். ஒன்றாவது என்றல்லவோ ஒரே வாரிசுன்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு பங்காளிக்கு திட்டம் போட்டாங்க. அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்க அண்ணன் கொண்டு வந்து உங்க வீட்டுல பண்ணையத்துல சேர்த்திட்டார். யாருன்னு சொல்லிடாதேன்னு சொன்னாரு. அந்த வாக்கை அவன் இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறான். ஆனா உனக்கு சம்மதமா இல்லையா என்று நீங்களா வந்து சொல்லும் போது நாங்க எதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றோம். அப்படியே நல்லவங்க நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு சம்மதம் தானுன்னு சரி வாமா என்று கொண்டார். அந்த செல்வி குடலிக்கே பொண்ணு போல அலங்கரித்து கூட்டிட்டு இருக்கிறார்கள். அதை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ராசையின் ரூபத்துல மாய தம்பி மூணு நாளாச்சு சோறு நீ சொல்லித்தான் இந்த கதை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு படித்தேன். சோறு 3 நாளாச்சு. அதுதான் சரிடா. இப்ப என்ன ஏன்டா செய்யறது சொல்றது? அதுக்கு வந்து நாட்டம் சொல்லணும். அப்போ காதல மேல் சொல்லி கொண்டு அரிராம மாய வந்த விதமாக தம்பி மேல தெரியுதான்னு சொன்ன உடனே கண்ணை முடிச்சு பார்த்து ஐயா தாசையா எத்தனை அடி அடிச்சாங்க, என்ன செஞ்சா, ஆனா உங்களை நினைக்கும் போது அடி அடிக்கிற ஏழையா இப்படி என்னை கொடுமைப்படுத்துறீங்க, இன்னும் எனக்கு பத்தாதா என்று தம்பி யாருமே கஷ்டப்பட்டா தான் நல்லா இருக்க முடியும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இத்தனை அடி வாங்கிட்டீங்கல்ல, இந்த அடமணி ஆசாரத்துக்கு நாளைக்கு நீ தாண்டா மாப்ப, சொத்து சொல்ல உனக்கு வரப்போகுது, நல்ல காரணம் இனிதான் ஆரம்பமாக போகுது, உனக்கு கல்யாணம் பண்ணத்தான் நாங்க வந்திருக்கிறோம்னு வேலைக்காரு இங்க நீ சொன்னு சொல்லி உன்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு 3 நாள சிவபக்திய கிடக்குற இந்த புலத்துல கண்ணு ஆழம் பண்றே மூக்க நீளம் பண்றியாம, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சோறுதான் வேணும்னு சொல்லுறானே. இந்த சொல்ல காதல கேட்டோடனே ஆனலமேல் பள்ளி கொண்ட ஆதிகிருஷ்ண பொன்றாம மாயவருக்கு ஆறுத்திரஞ்சல அருந்தளனே மூலத்திரஞ்சல முடித்தானே. கடவுளே, ஒரு வார்த்தை நாம சொன்ன அந்த வார்த்தையை நம்பி 3 நாளா பட்டினி கிடக்கிறாரு.
10 அதாவது பசி வந்தா 10 பறந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. பசி வந்தா 10 பறந்து போயிருக்கும்னு சொல்றாங்க. 10ன்னா மானம், அதாவது சகலமான சமாசங்களும் தான தர்மம் தயார குணம் எல்லாம் இருந்தாலும் பசி வந்தா 10 பறந்து போயிருக்கும்னு சொல்றது உண்மைதான். ஆனா நம்ம பேசுறது இவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கிறாங்க, உண்மையிலேயே இவன் தயார் பண்ணணும் என்று சொல்லி அன்னைக்கு அந்த குண்டையாசாமியினுடைய பசி அப்பாக்குறது பட்டினி அரிசி சாதம்ங்கிற ஒரு சீரு வந்தது. காடு மேடெல்லாம் இருந்து பிடித்த பாறை வளர்ந்து கிடக்குது, முடியெல்லாம் தாடி மீசி எல்லாம் வளர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்றது, அதையெல்லாம் ஒதுக்குறது, முக வேலை செய்யறது, மேல தேய்ச்சி தண்ணி ஊற்று ஆக்க போட்டு பண்ணி பார்த்து மிஞ்சி மாத்துறது, பொண்ணையும் மாப்பிளையும் எப்படி அன்னைக்கு தயார் பண்ணினாங்களோ அதுதான் தொங்கு 24 நாட்டுல முதல் சீரு. உங்க 24 நாட்டுல முதல் சீரு. அப்போ ஹரிராமரும் அந்த ஈஸ்வரி எல்லாமே சேர்ந்து, அதாவது இவங்க 2 பேர்த்தையும் பொண்ணு மாப்பிள கோலத்துல உடுமுறைகளை அணிவித்து தயார் பண்ணி வந்தது எல்லாம் ஒவ்வொரு சீராக மிஞ்சி மாத்திர சீரு, பட்னி அரிசிச்சாதம்ங்கிற சீரு, முக வேலை செய்யறது, ஆக்கு போட்டு தண்ணி, அதான் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனைய பொண்ணு அன்னைக்கு கட்டுற பட்டுக்கு ஒரு மரியாதை வேணும் இல்ல, முகூர்த்தப்பட்டு அப்படின்னு ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதுக்கு அந்த ஆளுகை செய்ய வேண்டும் என்று அப்ப அந்த கலாச்சாரத்துல பண்பாடுல மாறாம இருக்கணுங்கிறதுக்காக மாவு வச்சுக்கான்னு சொல்லி ஆறாறு எதை செய்யணுமோ அப்படி அன்னைக்கு ஏற்படுத்தி வைத்துட்டார்கள். சாப்பாடு போடுறதே தைரியம் வந்துச்சு உதயாசாமிக்கு. அந்த தாமரைக்கு புத்தி சொல்லி 2 பேர்த்தையும் மணவர கோலத்துக்கு அழைத்து வருகிறார்கள். 2 பேர்த்தையும் மணவர கோலத்துக்கு அழைத்து வந்து உன்னுடையாசாமி தாமரைக்கு கல்யாண காரியம் நடக்க இருக்குது. இந்த கல்யாண காரியத்துக்கு ஏதாவது ஒரு கல்யாண சொல்லிக்கு சீலையோ மாலையோ வாங்கிட்டு வந்தா அதை எங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்ல பொதுவா வாங்கிட்டு வந்தா சீர் நடக்கட்டும். எங்க கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அதை சொல்லுவோம். இல்லன்னா பொதுவா தான் வாங்கிட்டு வந்தா அப்படி ஒண்ணும் பெரிய சமாசனம் இல்ல அப்படின்னா படம் கல்யாணம் முடிச்சிடலாம். உதயாசாமி தாமரைக்கு கல்யாண காரியம் நடந்துட்டு இருக்குது. இந்த தாமரையார் குழந்தை கேட்ட மாற இப்ப நடக்கிற திருமணத்துக்கு அவங்க செய்யற சீருக்கு அவங்க வேண்டிய வரத்தை கண்டிப்பாக இந்த தாமரையும் புன்னுடைய கவுண்டர் பெரிய கண்டியம்மன் வீரப்போரை சேர்ந்த பொன்னர் சங்கர் அத்தனங்கரும் சேர்ந்து இவர்களுக்கு கூட துணை இருந்து பாதுகாத்து திருமணத்தை நடத்தி கொடுக்குமாறு தாழ்ந்த பணிவு அளிக்க வேண்டும்.
இன்னைக்கு நேரத்துல இந்த 53 வருஷத்துக்கு முதல் இருந்து வருஷா வருஷம் ராமர் கோயில காரியவர்த்தல சிவன் ராத்திரி பதவிதான் அதாவது ஊர்கிணத்திலிருந்து மழை அழைச்சிட்டு வருது. இந்த காலபுரமுடைய சீர்களை எல்லாம் கச்சிதமாக செய்து அப்போ அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு படுகளை போட்டு நம்ம இந்த